ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வெஜ் புலாவ் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். நான் 2 பேத்துக்கான அளவுகளை சொல்கிறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை வந்து நீங்கள் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல காலிஃப்ளவரை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிடுவோம். நல்லா காஞ்ச தண்ணியில் மஞ்சத்தூள், உப்பு, காலிஃப்ளவர் சேர்த்து க்ளீன் பண்ணிக்கிடுவோம். 2 பேத்துக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை எடுத்து வச்சு காஞ்ச பின்னாடி ஆயில் சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு நெய் எடுத்துருக்கேன். தாளிப்புக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், அன்னாச்சிப்பூ, சோம்பு எடுத்து அதை தாளிப்புக்கு சேர்த்துக்கிடுவோம். நல்லா ஆயில் காஞ்சதும் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துருக்கோம். முந்திரி பருப்பு சேர்த்துக்கிடுவோம். அதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். அது இட கடிபடும் போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். அதை நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம். அது நல்லா பொன்னிறமாக வதக்குவோம். நல்லா பொன்னிறமாக நல்லா இப்படி கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அது வேகணும். நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். வீட்டிலையே ரெடி பண்ணது. அதை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதக்கி விட்டு அந்த இஞ்சி பூண்டு வாசனை போனால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து மல்லித்தலை, புதினா, பச்சை மிளகா நம்ம எடுத்து வச்சுருந்தோன்னா அதை நம்ம சேர்த்துக்கிடுவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. நம்ம காய்கறி என்னென்ன எடுத்துக்கோம்? பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர். இதுதான் புலாவுக்கு நான் எடுத்துருக்கிற காய்கறிகள். நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கோங்க. இதை நம்ம குக்கரில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணி, அது கொஞ்சம் லேட் ஆகும். அதை ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். நல்லா அதை பயரை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி சேர்த்து நல்லா அதையும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து நான் ஊற வச்சு அதை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்து கேரட் சேர்த்துக்கிடுவோம். பச்சை பட்டாணி நல்லா வெந்த பின்னாடி கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா காயை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால், நான் 1 கப்பு ரைஸ்க்கு 1.5 கப்பு 1.25 கப்பு நான் தேங்காய் பால் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு சேர்த்தது மொதல் பால், ரெண்டாவது தண்ணிப்பால் சேர்த்துருக்கேன். நல்ல பால் சேர்த்த பின்னாடி ஒரு லைட்டாக ஒரு முறன்னு வரும்போது ரைஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா ரைஸ் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான டேஸ்ட்டை பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கடைசியாக நெய் விட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். கிளறி நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் 2 விசில் தான் வைப்பேன். நீங்கள் எத்தனை விசில் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி எப்படி விசில் வைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. 2 விசில் வச்சு அடங்கினதும் ஒரு 5 நிமிஷம் சென்று பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான சுவையான வெஜ் புலாவ் ரெடி ஆகிவிட்டது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் செஞ்சது பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அழகாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு பசங்களுக்கு, குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. காலையில் இதை சீக்கிரமாக செய்யறதுக்கு ஏற்ற